வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஈவெண்ட்டுக்குள்ளே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஃபயர் சவுண்டு. நான் உடனே என்ன பண்ணேன், ஓடிஎம்கிற ஸ்விட்ச் பண்ணி மேலே ஏறிட்டேன். மேலே ஏறிட்டு நான் என்னோட டீம்மேட்டை நண்பனாக ரஷ் பண்ண சொல்லிட்டேன். அவனும் ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணும்போது ஆப்பனன்ஸ் என்ன பண்ணான்னா, அவன் 2 பேரும் நினைக்கிறேன் அவன் நாக்கடிச்சிட்டானுங்க. உடனே அவன் ஒருத்தர் மட்டும் கில்லை கிளியர் பண்ணுறதுக்காகவே இப்படிக்காங்கன்னா அவனை ஷூட் பண்ணி பார்த்தா அவன் மாட்டலை. உடனே அவன் போயிட்டு அந்த இடத்துல கவர் எடுத்துகிட்டு என்னை பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு வர மாதிரி வந்தான் அவன். உடனே அவனையும் முடிச்சு கட்டியாச்சு. உடனே அவனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவனோட இன்னொரு டீம் மட்டும் வந்துட்டான். நான் திரும்ப அதே இடத்துல ஸ்கோப் போடும்போது அவன் ரிவ்யூ பண்ணிடலாம். அப்படியே அடிவான்னு பார்த்தா அவனை எஸ் ஆகிட்டான். அதனால் ரிட்டன் மேலே போயிட்டு அவனை அடிவான்னு போனோம். அவனை நாக்கு வச்சாச்சு, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அவனோட இன்னொரு டீம் மட்டும் அந்த இடத்துல பேக்கப் கூத்துனோம். அவனும் மூடிட்டோம், நானும் மூடிட்டோம். ஸ்விட்ச் பண்ணி தூக்கி போட 2 பேருமே அதுலேருந்து எஸ் ஆகிட்டோம். இப்படி தான் அவனோட இன்னொரு டீம் மட்டும் மேலே ரஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டான். இவன் கீழே இன்னொருத்தான் ரஷ் பண்ணுறான், மேலே இன்னொருத்தான் ரஷ் பண்ணுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுக்கு மட்டும் சரியான டேமேஜ் கொடுத்தான். பட் இருந்தாலும் அவன் ரஷ் பண்ணி நான் அடிச்சிட்டான். ஓகே காய்ஸ், பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம்.